அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸுக்கு சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து கப்பு டாட் வந்து எப்படி சரியான முறையில் மார்க் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த வீடியோவுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் வீடியோ வந்து நம்ம லைவில் நம்ம வந்து போட்டிருந்தோம். அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் வீடியோவாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோக்கு மேலே வந்து வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் 3 டாட் இருக்கும். அந்த டாட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு உங்களால் பார்க்க முடியும். இது மூலமாக உங்களுக்கு உங்கள் டைமிங் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அது லைவாக போட்டதுனால எந்த எடிட்டுமே இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி சைடு ஜாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அந்த 1.5 இன்ச்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணது அப்படியே தெரியுது. நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு இருந்தது. இப்போ அதை வந்து இங்கே தோராயமாக நம்ம வந்து அந்த 6.25 அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடுமே ஃப்ரண்ட்டில் 2 சைடுமே இந்த 6.25 அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ நீங்கள் அதை வந்து வச்சு மார்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஹூக் பட்டி இருக்கிற சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கும். பேக்கில் வந்து நமக்கு குறைவான அளவு இருக்கும். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம அந்த 1.5 இன்ச் நம்ம எவ்வளோ கேப் விட்டோமோ அந்த அளவு மட்டும்தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருந்தோம். அதனால் அது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேக்கில் கொஞ்சம் அளவுகளை குறைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அளவுகளை என்ன பண்ணலாம் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். உங்களுக்கு சைடு ஜாயிண்டில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வருது இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸாக வருது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இது மாதிரி ஸ்லீவ் ஓப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அளவு இருக்கோ நீங்கள் அந்த அளவு வச்சுக்கோங்க. நம்ம சைடில் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டுருந்தோம். அதனால நான் அந்த 1.5 இன்ச்சு அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸை வச்சும் ஸ்லீவோட ஓப்பன் வந்து சரியான அளவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம தைச்ச ப்ளவுஸ்லையும் ரைட்டு லெஃப்ட்டு பார்த்துக்கோங்க. அந்தந்த கைக்கு அந்தந்த கையோடைய அளவு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ வலது கைக்கு இடது கையோட அளவையும் இடது கைக்கு வலது கையோட அளவையும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் வந்து மாறும். இல்லைனா ஒரே அளவையே 2 கைக்கும் வச்சிங்க அப்படின்னாலும் மாறும். நம்ம கட் பண்ணும்போது நம்ம ஒரு கை வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த சுற்றளவு எல்லாம் நீங்கள் அளந்து லாஸ்ட்டில் சைடு தைக்கும்போது 2 கைக்குமே நீங்கள் தனித்தனியாக அளவுகள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு கையை விட இன்னொரு கையுடைய சுற்றளவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட இருக்கும். இல்லை 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு அந்த டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஸ்லீவுக்கு நீங்கள் மார்க் பண்ணும்போது மட்டும் அந்தந்த ஸ்லீவுக்குள்ள அளவுகளை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணிட்டோம். இடுப்பு சுற்றளவு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்திருந்தோம் இந்த மார்பு சுற்றளவு இருக்கிற இடத்துல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சு வெளியில் தான் இருக்குது. நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் சரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகும்போதும் சரி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கூடிய அந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வெளியில் தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அது தேவையில்லை. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். கைப்பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நீங்கள் வச்சு பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கைப்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இப்போது நான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி வச்சு பிடிங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிடிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேக்கை விட ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கா இல்லை ஃப்ரண்ட்டை விட பேக் அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் சரியான முறையில் கட் பண்ணி
கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணதெல்லாம் நான் வந்து மைண்டில் வச்சுக்கல. அப்படியே வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு சைடு மட்டும் நான் எட்ஜிலேயே ஒரு தையல் வந்து நான் போடுறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம மார்க் பண்ணது, பேக்கில் மார்க் பண்ணது அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்படியே நான் வந்து சைடில் வந்து கீழேருந்து, அதாவது இடுப்பு பக்கத்துலேருந்து கைப்பக்கம் வரைக்கும் லாஸ்ட்டாக எட்ஜில் வந்து நான் ஒரு தையல் வந்து நான் போடுறேன். அதுக்கு வெளியில் ஏதாவது பிசுறு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சைடு வந்து சரியாக தான் இருக்கும். நீங்கள் சரியான அளவில் கட் பண்ணிங்கன்னா சரியாக தான் இருக்கும். நீங்கள் கட்டிங் வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இல்லை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மடித்து தைக்கும்போதோ இல்லை ஒரு பீஸ் கூட இன்னொரு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போதோ நீங்கள் கட் பண்ணும்போது விடக்கூடிய அளவுகளை விட கொஞ்சம் குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது வரும். அதனால் நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எதில் தப்பு பண்ணுறீங்களோ அதை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சைடு ஜாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இடுப்பு சுற்றளவில் வந்து நம்ம அந்த கீழே 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதிலிருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஒரு லைனு, அதுக்கப்புறம் அதிலிருந்து ஸ்லீவுக்கு ஒரு லைனும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இந்த லைன் மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முன்பக்கமாக சைடில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தைச்சிட்டு திருப்பி உள்பக்கமாக திருப்பும்போது உங்களுக்கு ஓவர்லாக் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அப்படியே ஸ்லீவ் வரைக்கும் நீங்கள் அப்படியே நேராக தைச்சி வந்து விட்டுருங்க. இப்படி தைக்கும்போது எனக்கு ஏற்ற இறக்கம் எதுவும் வரதில்லை, சரியாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏன் அந்த முன்ன பின்ன வருது அப்படிங்கிறது எனக்கு புரியல. நீங்கள் எதில் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். எதில் தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும். இப்போ சைடில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 1/4 இன்ச்சு கேப்பில் 2 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இடுப்பு சுற்றளவில் வந்து நமக்கு ப்ளவுஸில் இருக்கிறத விட முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், பட் மார்க் பண்ண அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணல. நம்ம சைடில் இருந்து ஒரு அளவு வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் வந்து தைச்சிட்டு நம்ம வந்து இடுப்பு சுற்றளவை அளந்து பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து நமக்கு மாற்றம் வராது. ஏன்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு கேப் தான் நம்ம விட்டுருப்போம். திருப்பி நம்ம அளவு வைக்கும்போது அது சரியாக நமக்கு வந்துடும். இந்த இடுப்பு சுற்றளவில் மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கொஞ்சம் அதிகமாக கேப் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் நான் இந்த மாதிரி தைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு சில ப்ளவுஸில் எல்லாம் அளவு ப்ளவுஸில் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கு வந்து ரொம்ப அதிகமான கிளாத் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த சுற்றளவு அப்படிங்கிறது. இப்போ பேக்கில் வந்து 10 10 20 இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 5 10 இருக்கும், இல்லை 6 6 12 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பேக்கில் விட ஃப்ரண்ட்டில் அப்படிங்கிறது ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக்குங்கிறது வராது. இதுவே வந்து பேக்கை விட ஃப்ரண்ட்டு ரொம்ப அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கிராஸ் வந்து விழும். அப்போ உங்களுக்கு இந்த சைடு தைக்கிறதுல நீங்கள் எப்படி தான் வச்சாலும் உங்களுக்கு வந்து அது சரியாக வந்து வராது. அதனால் இந்த நீங்கள் சைடில் எண்டில் வந்து ஒரு தையல் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இடுப்பு சுற்றளவை வந்து 4 டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கணும், பேக்கில் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோஸில் நம்ம இதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதுலேயுமே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு பக்கம் சைடு தைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு சைடுமே இதே மாதிரி 3 தையல் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கில் மட்டும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம அளந்து வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதை அளந்து பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு சுற்றளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணதை விட நம்ம ஒரு 1 இன்ச்சு பக்கம் தள்ளி தான் வந்து நம்ம தையல் அப்படிங்கிறது போட்டிருக்கிறோம். அது மாதிரி நம்ம பட்டி அளவு எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 7.5 இன்ச்சுக்குள்ளே தான் வந்தது. நமக்கு அந்த இடத்துல 8 இன்ச்சு வரைக்கும் வருது. அப்போ அதுவும் நமக்கு என்ன பண்ணுது, தள்ளி தான் நம்ம தையல் வந்து போட்டிருக்கோம். ஆனால் பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இருந்த அளவு நம்ம அப்படியே வந்து வச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பட்டிக்காக கொஞ்சம் சைடில் அதிகமாகவே கிளாத் வந்து எடுத்திருந்தோம். இப்போ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு பக்கம் என்ன பண்ணுதுன்னா ஃப்ரண்ட்டில் அதிகமாக நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா, நம்ம மார்க் பண்ண அளவை விட ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம்.
அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா அந்த 1 இன்ச் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சும் பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சும் சரி பண்ணிவிட்டு நம்ம அந்த பட்டி வரைக்கும் மட்டும் நீங்கள் அந்த தையல் அப்படிங்கிறத போட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. அப்போது அந்த தையலை வந்து மேலே வரையுமே நீங்கள் பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா சைஸ் வந்து குறைஞ்சிரும். அப்போது இப்போ நீங்கள் போடக்கூடிய தையலை ஏற்கனவே நம்ம போட்ட தையல் இருக்கும் இல்லையா, 3 தையல் போட்டதில் ஃபஸ்ட்டு தையலில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஜாயின் பண்ணுறது நீங்கள் பட்டியில் மட்டும் அந்த அளவுகளை நீங்கள் குறைச்சா போதும். மேலே கப் சைஸ் வர இடத்துல நீங்கள் பிடிச்சு தைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படியே அந்த பட்டி வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றளவு வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு கப் சைஸும் வந்து உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து பிடிச்சு வந்து நான் விட்டுருக்கேன். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதிகமாக எடுத்திருக்கோம். பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சுங்கிறத நம்ம கம்மியாக எடுத்திருக்கோம். அளவு ப்ளவுஸை விட பேக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு குறைவாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாகவும் நம்ம வச்சு சைடு வந்து ஜாயின் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் அப்போ தான் நீட்டாக வருது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பெருசாக ஒன்றும் நமக்கு டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அதிலிருந்து அளவுகளை எடுத்து எப்படி அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டாட் வந்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். மற்றபடி ஷோல்டர் ஜாயிண்ட்டு, நெக்கு ஃபினிஷ் பண்ணுறது, ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாமே சேம் தான். நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சைடு ஜாயிண்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போடும்போதே உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஹூக் பட்டிக்கு வி பட்டிக்கும் நடுவில் இருக்கிற கேப் இல்லாமல் இருந்தாலும் சரியாக இருக்கும். கேப் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேப் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து சரியாக வராது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அளவுகள் வந்து நம்ம அளந்து வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சைடில் இருந்து ஹூக் பட்டியிலேருந்து அளக்குறீங்கன்னா ஹூக் பட்டியிலேருந்து, இல்லை வி பட்டியிலேருந்து அளக்குறீங்கன்னா வி பட்டியிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா வி பட்டியில் ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்குது. அளவு ப்ளவுஸை விட கொஞ்சம் எக்ஸஸாக வந்து இருக்குது. அதே இது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். அந்த மாதிரி வருதுங்கிறதுக்காக நீங்கள் சைடில் வந்து எனக்கு கிளாத் அதிகமாக வருது, கீழே முன்ன பின்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதை வந்து நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க முடியும். அதனால பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் வந்து வராது. இப்போ அப்படியே நம்ம மார்பு சுற்றளவும் வந்து நம்ம அளந்து வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மார்பு சுற்றளவு அளக்கும்போது ஃப்ரண்ட்டு தனியாகவும் பேக்கு தனியாகவும் நீங்கள் வந்து அளந்து வந்து பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் சரி, இல்லை அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வச்ச அளவுகள் வந்து மார்க் பண்ணும்போது கட் பண்ணும்போது நம்ம என்ன அளவு வைக்கிறோமோ அந்த அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 10 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 2 சைடுமே நமக்கு அந்த 10 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இழுத்து வச்சே நீங்கள் அளவுகள் வந்து எடுக்கலாம். அப்போ தான் அது வந்து சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது நம்ம அதே மாதிரி தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கழுத்து பகுதிக்கு கீழ்ப்பக்கம் தான் நம்ம வந்து நல்லா டைட்டாக எடுத்து வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த அளவும் நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா 20 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சரியான அளவில் இருக்குது. அதே மாதிரி பேக்கில் வந்து நம்ம அந்த கேப் அப்படிங்கிறது முதுகு பக்கம் 5 இன்ச் வச்சுருந்தோம். அதுவும் வந்து நமக்கு சரியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14.75 அப்படிங்கிறதுக்கு நம்ம 15 இன்ச்சாக எடுத்திருந்தோம். அந்த 15 இன்ச் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து சரியாக இருக்குது. அதே மாதிரி ஆம் ஹோல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆம் ஹோல் ஜாயின்ட்லேருந்து கீழே வரைக்கும் 9 இன்ச்சுங்கிறது இருந்தது. அதே அளவு நமக்கு சரியாக வந்து இருக்குது. இதே இது உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வச்சும் நீங்கள் வந்து இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ்லேருந்து என்னென்ன அளவுகள் எடுத்து அதை எப்படி அப்ளை பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஃப்ரண்ட்டு எப்படி ரெடி பண்ணணும், சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து 3 வீடியோஸாக டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். மற்றது எல்லாமே அதாவது இந்த கழுத்து ஃபினிஷ் பண்ணுறது, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம எப்பயும் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த வீடியோஸில் வந்து நான் அதை வந்து காமிக்கல. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.